CPA Pro Channel Chalkpiece Academy Design Your Future and Educational Channel. வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் தமிழ் தகுதி தேர்வு எழுத போகும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB தமிழ் தகுதி தேர்வு மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இதில் புதிய வினாக்கள் உங்களுக்காக வழங்கப்படுகின்றன. இதற்கு முன்னரும் புதிய வினாக்கள் தான் வழங்கியுள்ளோம். இது பார்ட் நம்பர் 20. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். அதற்கு நீங்கள் நமது சேனலினுடைய கட்டணம் கட்டும் சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இதில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதலாம். மேலும் இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அந்த மெட்டீரியலிலிருந்து அன்றைய வினாக்கள் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு இந்த தேர்வானது தினந்தோறும் நடத்தப்படுகிறது. நீங்களும் இந்த தேர்வை எழுதி பயிற்சி பெறலாம். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியை பார்க்க போகிறோம். 476வது கேள்வி. அகங்காரம் என்பது எம்மொழி சொல். அகங்காரம் என்பது எம்மொழி சொல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹிந்தி, சமஸ்கிருதம், உருது, மராத்தி. 477வது கேள்வி. பின்வரும் தொடர்களில் வடமொழி சொல் நீங்கிய தொடர் எது? பின்வரும் தொடர்களில் வடமொழி சொல் நீங்கிய தொடர் எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் கதை தலைவி நிச்சயம் வருவாள், கதாநாயகி நிச்சயம் வருவாள், கதாநாயகி உறுதியாக வருவாள், கதை தலைவி உறுதியாக வருவாள். இதில் உங்களது விடை எது? 478வது கேள்வி. நாலேஜ் என்பதன் தமிழ் சொல். நாலேஜ் என்பதன் தமிழ் சொல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆற்றல், அறிவு, அன்பு, திறமை. 479வது கேள்வி. அபாண்டம் என்பது எம்மொழி சொல். அபாண்டம் என்பது எம்மொழி சொல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மராத்தி, குஜராத்தி, ஹிந்தி, சமஸ்கிருதம். அடுத்து 480வது கேள்வி. லைசன்ஸ் என்பதன் தமிழ் சொல். லைசன்ஸ் என்பதன் தமிழ் சொல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆவணம், அட்டை, உரிமம், அடையாளச் சான்று. அடுத்து 481வது கேள்வி. மருத நிலத்திற்குரிய தெய்வம். மருத நிலத்திற்குரிய தெய்வம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இந்திரன், அருணன், முருகன், திருமால். அடுத்து 482வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எந்த திணை 6 பெரும்பொழுதுகளை கொண்டது? கீழ்கண்டவற்றில் எந்த திணை 6 பெரும்பொழுதுகளை கொண்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறிஞ்சி, நெய்தல், முல்லை, பாலை. அடுத்து 483வது கேள்வி. முல்லை நிலத்தின் சிறு பொழுது. முல்லை நிலத்தின் சிறு பொழுது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் காலை, மாலை, நண்பகல், ஏற்பாடு. அடுத்து 484வது கேள்வி. அகத்திணைகள் டேஷ் வகைப்படும். அகத்திணைகள் டேஷ் வகைப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 6, 8, 7, 10. அடுத்து 485வது கேள்விக்கு வந்திருக்கோம். கீழ்கண்டவற்றில் டேஷ் என்பது முல்லை நிலத்திற்குரிய உணவுப் பொருளாகும்.
கீழ்கண்டவற்றில் டேஷ் என்பது முல்லை நிலத்திற்குரிய உணவுப் பொருளாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வரகு, நெல், வெண்ணெல், திணை. அடுத்து 486வது கேள்வி. முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது. முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், கார்காலம். 487வது கேள்வி. நெய்தல் நிலத்திற்குரிய பூ. நெய்தல் நிலத்திற்குரிய பூ. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அல்லிப்பூ, தாழைப்பூ, மல்லிப்பூ, பனம்பூ. அந்த மல்லிப்பூ என்பது மல்லப்பூ அப்படின்னு கொடுத்துருக்கு. மல்லிப்பூ என்று வாசித்து கொள்ளுங்கள். அடுத்து 488வது கேள்வி. மருத நிலத்தின் தொழில். மருத நிலத்தின் தொழில். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நெல் அரித்தல், நிறை மேய்த்தல், உப்பு விளைவித்தல், தேனெடுத்தல். 489வது கேள்வி. நிறை மேய்த்தல் என்பது டேஷ் என்ற நிலத்தில் நடைபெறும் தொழிலாகும். நிறை மேய்த்தல் என்பது டேஷ் என்ற நிலத்தில் நடைபெறும் தொழிலாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மருதம், பாலை, முல்லை, நெய்தல். அடுத்து 490வது கேள்வி. தமிழ்நாட்டில் இளவேனிற் காலம் என்பது டேஷ் மாதங்கள். தமிழ்நாட்டில் இளவேனிற் காலம் என்பது டேஷ் மாதங்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி, ஆனி. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 491வது கேள்விக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் ஐப்பசி, கார்த்திகை மாதங்களுக்கான காலம். தமிழ்நாட்டில் ஐப்பசி, கார்த்திகை மாதங்களுக்கான காலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குளிர்காலம், கார்காலம், முன்பனிக்காலம், முதுவேனிற் காலம். அடுத்து 492வது கேள்வி. பொழுது டேஷ் வகைப்படும். பொழுது டேஷ் வகைப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2, 3, 4, 6. 493வது கேள்வி. பின்பனிக்காலம் என்பது டேஷ். பின்பனிக்காலம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மார்கழி, தை, ஆவணி, புரட்டாசி, மாசி, பங்குனி, ஆனி, ஆடி. 494வது கேள்வி. குறிஞ்சி நிலத்தின் மக்கள் டேஷ். குறிஞ்சி நிலத்தின் மக்கள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தோன்றல், ஊரன், சேர்ப்பன், வெற்பன். 495வது கேள்வி. மருத நிலத்தின் பூ. மருத நிலத்தின் பூ. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குரவம், செங்கழுநீர், காந்தல், தோன்றி. அடுத்து 496வது கேள்வி. குறிஞ்சி நிலத்தின் ஊர். குறிஞ்சி நிலத்தின் ஊர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பேரூர், பாக்கம், சிறுகுடி, குறும்பு. 497வது கேள்வி. பாலை நிலத்தின் பறை. பாலை நிலத்தின் பறை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மணமுழா, ஏறுகோட்பறை, தொண்டகம், துடி. அடுத்து 498வது கேள்வி. நிறை கவர்தல் என்ற தொழிலை செய்யும் நிலம். நிறை கவர்தல் என்ற தொழிலை செய்யும் நிலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல். அடுத்து 499வது கேள்வி. செவ்வழிப்பண்
என்பது எந்த நிலத்திற்குரிய கருப்பொருள்? செவ்வழிப்பண் என்பது எந்த நிலத்திற்குரிய கருப்பொருள்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நெய்தல், மருதம், குறிஞ்சி, பாலை. அடுத்து இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. நமது தமிழ் தகுதி தேர்வினுடைய 500வது கேள்விக்கு வந்திருக்கோம். குரவம் என்பது எந்த நிலத்திற்கு பூ? குரவம் என்பது எந்த நிலத்திற்கு பூ? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நெய்தல், பாலை, மருதம், குறிஞ்சி. அனைவரும் இந்த வீடியோவிற்கான விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதனுடைய விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதற்குரிய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே. அதற்கு நீங்கள் நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக, அதாவது கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேர்வை நீங்கள் எழுதி மதிப்பெண்களையும் PDF ஃபைல்களையும் பெற முடியும். அதற்கான விளக்கங்கள் பெற்றுக்கொண்டு நீங்களும் தேர்வு எழுத விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.